நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த பூஜை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. மீனாட்சி, ஐஸ்வர்யா, தீபா உங்கள் கையால் எல்லாருக்குமே தாம்பூலத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே வரிசையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கடையில் ஆனந்த் மட்டும் தனியாக போய் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனாட்சியும் தாலியை தூக்கி காமிச்சிருப்பாங்க, ரியாவும் தாலியை காமிச்சிருப்பாங்களா, அதை யோசித்தமானிக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தாலி அங்கே கட்டுவோமா இல்லை இருக்கிற தாலியே போதுமா அப்படின்ற மாதிரி யோசனையில் உட்காந்துக்கிட்டு இருக்க. ரியா வந்துட்டு மாற்றி மாற்றி கால் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வேற ஐயர் அவசரப்படுத்திட்டு இருக்காரு. ஏம்மா எனக்கு இன்னொரு முகூர்த்தம் வேறு இருக்குது, நீ வேமா வர சொல்லு அப்படின்னு சொல்ல ரியாவும் மாற்றி மாற்றி கால் பண்ண இங்கே வந்துட்டு ஆனந்துக்கு டென்ஷன் ஆயிடுது. வேமா வந்துட்டு கட் பண்ணி மொபைலே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுறாரு. அங்கே வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருவே ரியா ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, இவ்வளோ நேரம் ஃபோன் வந்துட்டு ஆனில் இருந்துச்சு, இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறானே, அப்போ நம்மளை கலட்டி விட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்கிட்டு வந்துட்டு ஐயர் சொல்கிறாரு, சரிம்மா எனக்கு இன்னொரு கல்யாணம் இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு வரேன், உனக்கு அவன் வந்தால் சொல்லு, அப்புறமேட்டு கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படின்ற தோரணையில் அவர் கிளம்பி போயிடு. இங்கிட்டு வந்துட்டு ஆனந்த் ஒரு மாதிரி டென்ஷனில் அவரும் பெட்டில் வந்துட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. அப்புறம் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. அபிராமி அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரிசையை வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அடுத்து வந்துட்டு தீபாவோட அம்மாவும் அண்ணியும் வந்துட்டு, தீபா சரி பார்த்து இருந்துக்கோ, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, அப்பா தாம்மா பார்க்க முடியல அப்படின்றாங்க. சரி விடுடி, அப்பாவை நான் சாயந்தரம் கண்டிப்பாக உன்னை வந்து பார்க்க சொல்கிறோம், நாங்கள் எல்லாருமே தான் கிளம்பணும், நான் தான் சொன்னல இப்போது மாமா ஃப்ரீயே கிடையாது, ஃபுல்லாக பிஸி ஆகிட்டாருன்னா பாரு அப்படின்னு சொல்ல, என்னமோமா அப்போ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இனி என்னை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தில் மைதிலி லைட்டாக ஐஸ்வர்யாவை அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. அதாவது ஃபோன் பண்ணி அவங்கள கலங்கடிக்கிறதே நம்ம மைதிலி தானே, அது தெரியாத மாதிரி இந்த விவேக் ஒரு காமெடியில் நீங்கள் வெறுந்தாசா லாடு லபக்கு தாசான்னு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி காமெடி சீன்ஸ் தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு நம்ம கார்த்தியும் தீபாவும் வந்துட்டு தனியாக பேசிக்கிறாங்க. இன்றைக்கி நடந்ததெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தானே, நீங்கள் இப்போ முழு திருப்தியாக இருக்கீங்களே, உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இன்றைக்கி சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் சார், அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண தாலி என்னோடய கழுத்தில், ஆனால் இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்ல, இன்னும் ஆசையா என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, தீபா வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே, நான் உங்கள் கூட கோவிலுக்கு போகணும், எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை இருக்குது அது அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானங்க கோவிலுக்கு தானே போகணும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2 பேர் காரில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கோவிலுக்கு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. கோவிலில் போய் தான் இறங்குறாங்க. இறங்குனதுமே கார்த்தி வந்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்க போக டப்புன்னு வந்துட்டு கார்த்தியோட கைக்குள்ளே தீபா வந்துட்டு கையை கோர்த்துக்கிறாங்க. கார்த்தி அப்படியே ஷாக் ஆகி தீபாவை பார்க்க 2 பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. கார்த்தி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதே கோவிலில் தான் ரியா வந்துட்டு அப்படியே அப்செட் ஆகி அழுது, என்னமோ காதலன் வந்துட்டு காதலியை ஏமாற்றிட்டு போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங், பண்ணுறதே 2வது கல்யாணம், அது திருட்டு கல்யாணம், இதில் என்னமோ அவன் ஏமாத்துற மாதிரி அப்படியே உடஞ்சி போய் அப்படியே பின்னாடியே போய் ஸ்லோ மோஷனில் கீழே உட்காந்து எதுக்கு இதெல்லாம், இந்த ஆக்ஷன்லாம் தேவையில்லாதது. எனக்கு தெரிஞ்சு ரியாவும் அங்கே இருப்பாங்க, ஆனந்த் சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருக்கலாம். சப்போஸ் ஆனந்த் இல்லைன்னா ரியா அப்படி உட்காந்துருக்க கோலத்தை பார்த்து கூட இவங்க வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அண்ணனுக்கும் இவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஒருவேளை அண்ணே வராமல் இருந்திருக்கலாம் இந்த ஃபங்க்ஷனால் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவங்க வந்துட்டு கெஸ் பண்ணிக்கிட்டு ஆனந்த் வந்துட்டு அதுக்கடுத்து ஏதாவது பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி விளக்குற மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வாரிசு படம் வந்துட்டு அப்படியே இதில் இதாகுது. எப்படி இளைய பையன் நல்ல பிஸ்னஸ்ஸு குடும்ப பொறுப்பு, அப்படி மூத்த பையன் வேற ஒரு பொண்ணோட அஃபேரு, இங்கேயும் வேற ஒரு பொண்ணோட அஃபேரு, அங்கிட்டு பிஸ்னஸில் இளைய பையன் கொஞ்சம் கோளாறு, இங்கிட்டு இளைய பையன் பிஸ்னஸில் கோளாறு, இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாமே அப்படியே தான் கனெக்ட் ஆகிருக்கு. என்ன அந்த இதில் அண்ணி நல்ல தங்கமானவங்க, இதுலேயும் மீனாட்சி தங்கமான பொண்ணு. நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.